என்ன பத்தலோ காரோட ஹார்ன் சவுண்டுக்கு இப்படி பயப்படுறீங்க? ஏய் என்ன விட்டுட்டு எங்க போற மோட்டோ? நில்லுடா. டேய் பணம் வைத்தா. ஆஹா ரோட்ல நடக்க கூட முடியலையப்பா. உனக்கு வேற ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கும். டேய் உனக்கு கண்ணு தெரியலையா? டேய் ஒண்ணே நீ சொன்னது சரிதான் மோட்டோ. இனிமே மனுஷன் ரோட்ல நடக்க கூட முடியாது போல இருக்க மோட்டோ. மனுஷன் இனிமே பூமியில வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்க மோட்டோ. நாலா பக்கமும் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் அங்க பாரு மோட்டோ, பறவைகள் அந்த மரத்துல எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாரு மோட்டோ. அவங்க அமைதியா எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க பாரு. ஆமா பத்துலு, பறவைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம பறவைங்க மாதிரி மரத்திலேயே வாழ்ந்தா எவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா அப்படியே இனிமையா பொழுத கடிக்கலாம். வா மோட்டோ, டாக்டர் ஜட்கா கிட்ட போய் பேசலாம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீங்க இந்த மண்ணை விட்டுட்டு எதுக்காக மரத்து மேல போய் உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க? சரி பரவாயில்ல இருக்கட்டும். என்னுடைய இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பறவைகள் மாதிரியே ரக்கம் முளைக்கும். ஆமாண்டா பூசணிக்கா மண்டியா, மரத்துல இருக்க பறவைகள்லாம் எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அதை பார்க்கும்போது போறாமையா இருக்கு. ஆஹா சிறகு முளைச்சிருச்சு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை. ஜெயஹோ, நாமளும் பறவைங்க மாதிரி வானத்துல சந்தோஷமா பறக்கலாம். பறடா பூசணிக்கா மண்டையா. உனக்கு எப்படி பறக்கணும்னு கூட தெரியல மோட்டோ. வா உனக்கு எப்படி பறக்கிறதுன்னு நான் கத்து கொடுக்கிறேன். வா வட 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 தோழாமே அம்மே. Open the door. இனிமே நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. இது நான் இருக்க இடம் தெரியுமா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. பாருங்க, நான் போட்டு வச்ச முட்டையை யாரோ திருட வந்துட்டாங்க. காப்பாத்துங்க. ஏய் இங்க பாரு, சத்தம் போட்டு ஊரெல்லாம் கூட்டாத. நாங்க இங்க இருந்து கிளம்பணும், அவ்வளவுதானே. கிளம்புற விட்டுரு. வா மோட்டோ. ஏய் இது எங்களோட ஏரியா. ஏய் கல்லு பில்லு டிங்கு எல்லாரும் ஓடி வாங்க. நம்ம இடத்தை பிடிக்கிறதுக்காக வெளியூர்ல இருந்து 2 பறவைங்க வந்திருக்கு. சீக்கிரமா வாங்க. டேய் டேய் யாரா நீ? இது எங்க ஏரியா. கிளம்ப முதல்ல எங்க இருந்த? ஏய் உடாதீங்கடா அவனை. கொத்து கொத்துன்னு கொத்துங்கடா. ஏய் கொத்து கொத்து. இல்ல வேண்டாம், சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு குத்தாதீங்க, நாங்க போயிடுறோம். ஏப்பா, அந்த காக்காங்களுக்கு என்ன கோபம் வருது? தலையிலேயே கோத்து கோத்துன்னு கோத்திருச்சு. ஏய் மோட்டோ, நீ சொன்னது சரிதான். வா நம்ம இனிமே இந்த மரத்திலே தங்கிடலாம் மோட்டோ. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பறவையா? பறவையே இவ்வளவு பெருசா இருக்குன்னா அதோட முட்டை எவ்வளவு பெருசா இருக்கும்? என்னோட மரத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். என் மரத்துல உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பயப்படாதீங்க, நான் உங்களுடைய நண்பனாயிருக்க ஆசைப்படுறேன். ஆமா, நீங்க 2 பேரும் எந்த கூட்டுல தங்கி இருக்கீங்க? கூட எங்களுக்கு கூடம் கிடையாது, மரமும் கிடையாது. நாங்க ஒரு அனாதைங்க, அவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். சீக்கிரமா ஒரு கூடு கட்டுங்க. அதுல எனக்கு தினமும் முட்டைய போடுங்க. நான் உங்க குழந்தைகளோட சேர்ந்து தினமும் விளையாடுவேன். ஜாலியாவும் இருக்கும். அவங்களுக்கு நான் தினமும் கதைகளும் சொல்லுவேன். பத்துலு, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணி இந்த பாம்பு கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்துறான்.
உங்களோட கூடை இங்க இல்ல, அதோ அங்க அந்த மரத்துல தான் இருக்கு. அங்க வந்து 2 முட்டைகள் தான் இருக்கு. குழந்தைங்க எல்லாம் எதுவும் இல்ல. அங்க முட்டை இருக்கா? அதுவும் 2. பிரமாதம் பத்துலு, சூப்பரா ஒரு கதையை விட்டீங்க. இனிமே இங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இது எங்களோட ஏரியா, மரியாதை எங்க இருந்து போயிடு. ஓய், இது என்னோட கிளம்புங்க. இவனுங்க 2 பேரும் யாரு, எங்க இருந்து வந்திருக்கானுங்க? இருக்கிற இடம் நமக்கே போதாது, இதுல இவனுங்க வேறையா? இவனுங்களை விரட்டு இங்க இருந்து. ஏய் ஓடுங்க, ஓடுங்கடா, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. டேய் மோட்டோ, மண்டையிலே போட்டு போயிடும். சிங்கம் சார் வேற இங்க இல்ல. மோட்டோ, இப்போதைக்கு இவங்க கிட்ட இருந்து நாம தான் நம்மள காப்பாத்திக்கணும். அம்மா அம்மா மோட்டோ, இதுங்க என்ன பயங்கரமா கொட்டுதுங்க மோட்டோ. அம்மா இந்த இடத்துல பறவைகளும் கிடையாது, அதுங்களோட குடைச்சலும் இங்க நமக்கு கிடையாது மோட்டோ. டாக்டர் ஜட்கா நமக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்காரு. என்ன நான் சொல்றது? இது யாரு புதுசா இருக்கு? ஏய், நீங்கெல்லாம் யாரு? இது எங்க ஏரியா தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நாங்க கண்டுபிடிச்சு நாங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க இங்க வரீங்களா? விட மாட்டோங்களே. ஓடுங்க, ஓடுங்க. நான் சொன்னா கேளு, எனக்கு கோவம் வரதுக்குள்ள இருந்து போயிடு. மரத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து காத்து வாங்க கூட விட மாட்டேங்கிறீங்க. என்னடா நியாயம் இது? நாங்க இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டோம். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. ஏன்னா திறந்து இருக்கிற இந்த வானம் எல்லாருக்கும் தானே சொந்தம். என்ன நான் சொல்றது மோட்டோ? அருமையான விஷயம். அப்படியா? இந்த கேங்குக்கே டானான கேங்குக்கே சவாலா? இப்ப பாருங்க. அடுத்து என்கிட்டயா? மண்டையிலேயே வச்சு கொத்துதுங்க மோட்டோ. என்ன பண்றது? நல்ல ஆங்கிள் அட்டாக் பண்ணுது மோட்டோ. ஆஹா அம்மா. அடுத்து நானா? வாங்க 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 அம்மா. இப்ப புரிஞ்சுதா நான் யாருன்னு? எங்க கிட்ட இனிமே விளையாடுவேன். ஓடிடு. சொன்னா கேளுங்க. எங்க வேணாலும் கொத்து, தயவு செஞ்சு தொட்ட மண்டையில மட்டும் கொத்தாத, வலிக்குது. தாங்க முடியல, வேண்டாம். இருக்கிற 4 முடிய பிடிக்கிறாத. மறுபடியும் இந்த பக்கம் வந்தீங்க, இதே தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும். பசங்களா, உங்களுக்கு ஒரு ஜாலி ரைடு காத்துட்டு இருக்கு. சீக்கிரம். விசில் எடுத்து ஆளுங்களை கூப்பிடுது. நாம பறவையா மாறணும்னு ஆசைப்பட்டதே நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக தான். ஆனா இங்க என்னடா மனுஷங்களா இருக்கிறதோட மோசமா இருக்கு. மோட்டோ, எதிர்த்து பேசினா ஏகப்பட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். போயிட்டே இருக்கலாம். அட, யாருப்பா அவங்க? பார்க்க ஏலியன் மாதிரியா இருக்காங்க. Zoo Delta come in. Zoo Delta come in. Aliens are coming to attack. I repeat, aliens are coming to attack. Aliens attack பண்ண வராங்க. Fire, fire. இப்ப என்னடா பண்றது? மோட்டோ, பேசாம தரையிலே நிம்மதியா இருக்கலாம் மோட்டோ. மேல வர வர எந்த நிம்மதியும் இல்லாம போச்சு மோட்டோ. அங்க பாரு, ஏவகண வருது. நம்மள தாக்க போது வந்துரு. இனிமே நாங்க பறவையா வாழ விரும்பல. மனுஷனாவே வாழ்ந்துட்டு போறோம், விட்டுருங்க. ஒரு பக்கம் பறவைங்க, இன்னொரு பக்கம் ஏவுகண்ணு. மோட்டோ ஏதாவது பண்ணு. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதடா. நீயே ஏதாவது யோசிடா, சீக்கிரம். ஐடியா மோட்டோ, நம்ம ஏவுகண்ணுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு டாக்டர் ஜட்காவுக்கு போன் பண்ணலாம் மோட்டோ. டாக்டர் ஜட்கா சார், நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். ஏவுகணை எங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. அட, அது உங்க பின்னாடி வர்றதுக்கான காரணம் என்ன சொல்லுப்பா?
சார் அது ஒரு பெரிய கதை சார், அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. இப்ப இந்த ஏவுகணை கிட்ட இருந்து நாங்க எப்படி எஸ்கேப் ஆவறது அத முதல்ல சொல்லுங்க. இப்போ நீங்க மலைப்பகுதிக்கு போங்க. அந்த இடத்துக்கு போய் நீங்க மேலேயும் கீழேயும் பறந்துகிட்டு இருங்க. அது எங்கேயாவது உள்ள சிகரத்துல போய் இடிச்சிரும். அதுக்கப்புறம் என் லேபுக்கு வந்துருங்க. பூசணிக்கா மாட்டையா, ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துறா. என்னாச்சு? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்ப இந்த